வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓப் ஆல் ஆர் வெல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மூணுத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரும். அப்போது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கோஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கோஸாக இருந்தால் போதும். இதுக்கு மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மொத்தமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மோரும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் மேலே கொஞ்சம் கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தேய்ச்ச மாதிரி, ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா உடஞ்சிரும். சும்மா அப்படி தேய்ச்ச மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பியும் தண்ணியில் கழுவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ அதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு வேண்டியதெல்லாம் அரைஞ்சி வைக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. கேப்சிகம் ஒரே ஒரு ஆஃப் கேப்சிகம் தான். சும்மா சின்ன சின்ன பீசஸாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்குவேன். ஆனியன் இந்த மாதிரி சைஸில் ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கொஞ்சமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் பெப்பரும் போடுறோம், கொஞ்சம் பச்சை மிளகா போடுறோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மஷ்ரூம்க்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பெப்பர், ஜீரகம், சோம்பு ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை நான் ஆறிடுச்சு. கொஞ்சம் மிக்சரில் போட்டு கோஸ் பவுடராக அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப பெப்பர், பச்சை மிளகாவெல்லாம் போடுறேன். கொஞ்சம் சில்லி பவுடரும் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் பட்டரும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன் ஸ்லைசஸையும் போட்டு கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வதக்கணும். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் அப்படியே நல்லா சாஃப்டாக ஆகணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி வரும், கொஞ்சம் சாஃப்டாகும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது சப்பாத்திக்கு, சாம்பார் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன்.
தக்காளியை அவாய்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சால்ட்டு. இதையும் நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் இருக்கும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இது நல்லா அந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஏற்கனவே வந்து இந்த மஷ்ரூமில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். கொஞ்ச நேரம் அதிலே குக் ஆகும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அந்த கரண்டியை கொஞ்சம் கழுவி இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அது ஒரு 5 to 6 மினிட் அப்படிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் வர. இந்த சமயத்தில் இது கூட வந்து கேப்சிகம் ஒரு 1/2 வெங்காயம் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டுட்டு குக் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். போதும், இது தண்ணி ஏற்கனவே அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக தான் நான் அது போடுறேன், தண்ணி விட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 6 மினிட் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் தண்ணி இல்லை. இது நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பவுடர் பண்ணின பெப்பர், ஜீரகம், சோம்பு பவுடரு சேர்த்து நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த பெப்பர் பவுடர் வந்து ஃபுல்லாக அந்த மஷ்ரூமோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் இப்போது அதில் உரைக்கணும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணிலாம் ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். நல்லா வந்து காரம்லாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா அந்த மஷ்ரூமோட பிளெண்ட் ஆகி நல்லா வரும் டேஸ்டியாக. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தோணுது, அதனால் பட்டர் சேர்த்துக்கிறேன். அந்த டிஷ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பட்டர் சேர்க்கும் போது இன்னும் நல்லா அந்த ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு அந்த டெக்ஸ்சரு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் போதும். மூடி வச்சிட்டிங்கன்னா
ரெடி ஆகிடும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you.